புதிதாக வேலைக்கு சேர்ந்த ஒரு பெண்ணிடம் திட்ட வேலை, அதாவது ப்ராஜெக்ட் விவாதத்தின் பொழுது அலுவலகத்துக்கு வெளியே என்னை சந்தி, பொது இடங்களில் நாம் சந்திக்க முடியாது, என்னுடைய காருக்குள் உட்கார்வோம், குளிர்ச்சியாக இருக்கும் என்று ஒரு ப்ராஜெக்ட் மேலாளர் கூறினார். அந்த பெண் தன் அலுவலக வேலையில் அப்பொழுதுதான் சேர்ந்திருந்தாள். 3 மாதங்கள் ஆகியிருந்தன. தன் ப்ராஜெக்டை குறித்து உண்மையான சந்தேகங்கள் அவளுக்கு இருந்தன. அவள் வேலையை நன்றாக செய்ய விரும்பினாள். ஆகவே தெளிவு தேவைப்பட்டது. யார் தன்னை வழி நடத்த வேண்டுமோ அவரிடம் சென்று கேட்டாள். அந்த கேள்விக்குத்தான் அவர் இப்படி பதில் கூறினார். கருத்தரங்க அறையில், அதாவது மீட்டிங் ரூமில் அல்ல, காபி ஷாப்பிலும் அல்ல, அல்லது அலுவலக கேன்டீனிலோ அல்ல, தொலைபேசி அழைப்பிலும் அல்ல, அவரது காரில், அதுவும் பொது பார்வை இல்லாத இடத்தில், அதுவும் குளிர்ச்சியான நிலையில். புதிதாக வேலைக்கு செய்கிறவர்கள் வழிகாட்டுதல், மென்டர்ஷிப் என்பது இது அல்லவே அல்ல. இது சூழ்நிலை, தொழில் நிபுணர்கள் செயல்படும் முறையும் அல்ல. எந்த அலுவலகத்திலும் இது இயற்கையான நடைமுறையும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிறுவனமும் நீங்கள் புதிய ஊழியர்கள் தங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள பாதுகாப்பான முறைப்படுத்தப்பட்ட வழிமுறை அமைக்காவிட்டால் இது போன்ற நபர்களின் செயல்பாடுகளை தடுக்க முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர் தங்கள் மேலாளரின் நோக்கம் தொழில் முறையானதா என்பதை ஆராய்ந்து அறிய வேண்டிய நிலை இருக்கவே இருக்கக்கூடாது. அதாவது அந்த கேள்வியை எழக்கூடாது. பண்பாட்டை, கலாச்சாரத்தை வெறுமனே ஆவணங்களில் மாத்திரமே வைத்திருக்கும் அலுவலகங்களில்தான் இது போன்ற நிலைமை தீவிரமடைகிறது. கதவுகளை மூடிவிட்டு பூட்டப்பட்ட காருக்குள் பொதுவெளியிலிருந்து ஒதுக்கமாக இது உங்களுக்கு சங்கடமாக தெரிந்தால் நல்லதுதான். வேலை தேடி அதில் சேரும் புதிய ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். சி. மாதுரி பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.